शेषाद्यवंशकलेशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। लक्ष्मीसखाय मृगराजमुखाय दृप्यदैत्यप्रमापणनकाय जगत्सुखाय प्रह्लादपालनपराय परात्पराय स्तम्भोद्भवाय चिरचित् वपुषे नमस्ते। वंशानुचरितम् सूर्यवंशम् चंद्रवंशம் அதுல ஒரு சக்கரவர்த்தியுடைய கதையும் ஒன்றிலே சாந்திர சக்கரவர்த்தி பற்றி சொன்னார். சந்திரவம்சத்திலே சூரிய வம்சம் இக்ஷ்வாகு கதை சொன்னார். இதுக்கு 3 சரகம், அதுக்கு 3 சரகம். ஒரு எடுத்துக்காட்டா ஒன்னு சொல்றார். என்ன ஒன்னு பெரிய பெரிய விஷயம், ஒன்னொன்றில செப்பரேட் புராணமே இருக்கு. இது சங்கிரகமா இருக்கிறதுனாலே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி இப்போ பூகோள வர்ணனம் பண்றார். நான் இருக்கிறமே இந்த பூமி எப்ப ஏற்பட்டது, அதன் மேல ஸ்வர்கலோகம் இருக்கு, அது எப்படி இருக்கு, இது 2 வரணுமே இன்னைக்கு பண்றார். பூகோள அப்புறம் ஸ்வர்கலோகத்துக்கு வரணும். சூத்தர் சொல்றார், கேட்காதையே சொல்றார். பரத்வாஜ உவாச்சான்னு அவர் கேட்டார், சூத உவாச்சான்னு அது சொல்றார். அத பரம்பிரவிக்ஷாமி பூகோளம் சத்தமாக சங்கேபாத் பர்வதாக்கீர்ணம் ஹரிபிச்ச சமந்ததகா. அதப்பூர்வம் இனிமேல் பூகோளம் ஜனசத்தமாக இந்த பிரயாகராஜ கர்ணரமுன ரிஷிகளுக்கெல்லாம் தமிழ் விட்டு கேளுங்கோள். சங்கேபாத் பர்வதாக்கீர்ணம் நதிபிஷ்டா, நதி பர்வத்தாலே கூடியிருக்கும்படியான இந்த பூகோளம் இருக்கே, நாம் இருக்கிற இடம், அது சங்கேபமாக சமந்ததா கோஷமாக சொல்லுகிறேன் கேளு. ஜம்பு லக்ஷ ஷால்மல குஷ கிரௌஞ்ச ஷாக்க புஷ்கர, இது 7 தீபங்கள். லக்ஷயோஜன பிரமாணாத் ஜம்பூத்வீபாதுத்தரோத்தர திரிகுணா. 1 2 4 8 16 32 64 இப்படி 7 ஒண்ணுக்கும் டபுள் இருக்குது. இல்ல எது லட்ச யோஜனை சுத்திரம். 1,00,000 முதலாவது, 2,00,000 இரண்டாவது, 4 into 2 into 2 into 2 இருக்கும். லவண க்ஷுர உப்பு லவணம் பண்ண, இக்ஷுரச எறும்பு பால், சுரா விருத்த நெய், ததி துக்தா பால், அவர் சுத்தம் இருக்க, அவர் சுத்தமான தீர்த்தம். நான் இதனாலே துக்த ஸ்வச்சோர்க சம்ஞைஹி பரஸ்பரம் திகுணைஹி சப்த சமுத்திரைஹி வலயாக்காரைஹி தே த்வீபாஹ பரிதிஷ்டிதாஹ. இதுவும் அதன் சுத்திரம் தெரிந்து ஒவ்வொன்றுக்கும். யோசோ மனுபுத்திரஹா பிரியவிரதோ நாம சப்தீபாரிவிரன் பபூவா. முனியுடைய புத்திரன் பிரியவிரதன். அவன் என்ன பண்ணான்? 7 தீபத்திற்கும் மறுபடியானான். தஸ்ய அக்னீத்ராதயோ தசபுத்திரா பபூ. அக்னீத்ரன் 10 பேர் வசிக்கின்றார். திரைய பிரவரிதா 7 பேர் சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டான். இந்த மிச்சம் 7 பேரு கிட்டானாம் சப்தானாம் சப்தீபாக பித்ரா தத்தாகா. ஜம்பூத்வீபம், லக்ஷதீபம், சால்மரி தீபம், குஷத்வீபம், கிரௌஞ்ச தீபம், சாகதீபம், புஷ்கர தீபம். இந்த 7 தீபத்துக்கும் 7 பேர் அக்னீத்ரனுடைய பசங்கள் ராஜாவானார்கள். தத்தரா ஜம்பூத்வார்வலேஹே அக்னீத்ரஸ்ய நவபுத்திரா ஜாதாஹா. நாம் இருக்கிற ஜம்பூத்வீபம் இருக்கிற அந்த அவனுடைய, அது அக்னீத்ரனுடைய
வருஷத்துல இருந்து அவருக்கு நவபுத்திரா ஜாதா 9 பேர் வருஷங்கள். நாபிஹி கிம் புருஷ செய்வ ஹரிவர்ஷः இலாவிருத்தः ரம்யः ஹிரண்மயः குருபத்ரः கேத்துமான் இவ இத்தனை நவவரிஷாः விபஜ்ய புத்திரேபியः பித்ராரத்தாவரம் பிரவேசித்தா. ஒரு வருஷங்கள் இருந்தா 9 பிரிச்சு கொடுக்குற அவருக்கு தபசுக்கு ஆடுக்கு போயிட்டார். அது எதுக்கு அவருக்கு பேரு? சன்னியாசாஷ்டமம் வாங்கிறதுக்கு முன்னே ஒரு ஆசிரமம் இருக்கு, அதுக்கு போயிட்டார். என்ன ஆசிரமம் அது? கிரகஸ்தா முன்னுக்கு போயிட்டு அப்படி சன்னியாசாஷ்டமம் அதுக்கு போயிட்டார். அக்னித்ரியம் அக்னித்ரியம் ஹிமாஹ்வயம். சரி, இது ஹிமாலய பருவருக்கு சுத்தின்றிருக்கு. எஸ் அதிபதி நாபக ரிஷபக புத்ரோ பபூவா. இது அதிபதி ராஜா நாபி என்றவருக்கு ரிஷபன் குழந்தை பிறந்தார். ரிஷபாத் பரதா, அவர் அந்த பரதன் பிறந்தான். இந்த பரதன் யாரு? அவனு பேராலேயே பரத வருஷம் இதுக்கு பேரு வந்தது. பரதையில சிறகாலம் தர்மேனா பாரிதத்தாரிதம் பாரத வருஷம் அபூ. இதுக்கு பரதகண்டம் பரத வருஷம் பேர் வந்தது அவனாலே, ரிஷபபுத்திரனாலே. இலாவிருத்தஸ்ய மத்தியே, இலாவிருத்த வருஷத்துக்கு மத்தியத்துக்குள்ளே மேரு சுவர்ணமய சதுரசீதி சகசிராணி யோஜனானி தஸ்யோத்சராயா. இந்த இலாவர்த்த வருஷத்துக்கு மத்தியத்துக்குள்ளே சுவர்ணமயமான மேரு பருவதம் இருக்கு. மேரு அவட்டு இடம் பிடிச்சு வந்து வாய்ப்பா, அது சுவர்ணமயம். உஸ்கே அதனுடைய எத்தரம் 84,000 யோஜனம். ஒரு யோஜனமான 7.5 miles. So 84 into 7.5, அத்தனை மைல் யோஜனம் 1000. ஷோடச சஹசிரமபி அதஸ்தாத் அவகாடா. 16,000 உள்ள கூட போயிருக்கு. ஷோடச சஹசிரமபி 16,000. அப்புறம் தத்வத் திகுணோ மூர்த்தி விஸ்தாரா, அதுக்கு ரெண்டத்தை மேல தலையில வரைந்திருக்கு. தன்மத்தியே பிரம்மணபுரி, அந்த மத்தியத்திலே பிரம்மாவுடைய சத்தியநகரம் சத்தியலோகம் இருக்கு. ஐந்திரியாம் இந்திரஸ்ய அமராவதி, இந்திரனுடைய அமராவதியும் அங்கே இருக்கு பக்கத்துல. ஆக்னேயாம் அக்னேஸ்தேகோவதி, ஆக்னேயதி இந்திரன் பூர்விருக்கு. ஆக்னேயதிக்கிலே அக்னேயதி தேஜோவதி நகரம் அவனுடைய. யாம் யமஸ்ய சஞ்சீவனி, தட்சிண திக்குள்ள யமனுடைய சஞ்சீவனி நகரம் இருக்கு. நைருத்தியாம் நிறுத்தேர் பயங்கரி, நைருத்திருக்கலே நிறுத்திகளுடைய பயங்கரி என்று தீபம் இருக்கு. வாருண்யாம் வருணஸ்ய விஸ்வாவதி, வாரணதிக்கிலே வருணனுடைய விஸ்வாவத்தியின் நகரம் இருக்கு. வாயுவியாம் வாயோர் கந்தவதி, வாயுவிற்கிலே வாயுவினுடைய கந்தவத்தி நகரம் இருக்கு. உதீட்சியாம், பிரதீட்சின பூர்வம், உதீட்சி எப்படின்னா பশ্চিமம். சோமஸ்ய விபாவரீதி, சந்திரனுடைய விபாவரி நகரம் இருக்கு. நவபரிஷான்விதம் ஜம்பூத்வீபம் புண்ணியபர்வதேகி புண்ணியநதீகி நன்விதம். இந்த ஜம்பூத்வீபமானது புண்ணியமான பர்வத்தங்களையாலும் நதியங்களாலையும் சூழ்ந்திருக்கிறேன். கிம் புருஷாதீனி அஷ்டவருஷாணி புண்ணியவத்தாம் போகஸ்தானானி சாட்சாத் பரத வருஷமேக்கம் கர்மபுகி சதுர்வர்ணிய யுத்தம். சரி, கிம் புருஷ
அப்புறம் இன்னும் 8 புண்ணியவனங்களை போகஸ்தானமாய் ஒரு கேவல பரத வருஷம் வந்துத்தான் 4 வருடத்தவரையும் இருந்து கர்மக்ஷேத்திரம் தத்திரைவ கர்மபிகி ஸ்வத்தை பிராப்சியந்தி மாணவா. சோ இந்த பரத வருஷத்துக்குள்ளே கர்மகாண்டத்தாலே மனுஷ ஸ்வர்க்கத்தை பிராப்தி அடைகிறான். அவர் பிராப்சியந்தி மாணவாக முக்திச்ச அத்தைவ நிஷ்காமைः பிராபியத்தை ஞான கர்மபிகி. ஞான கர்மம் பண்ணபடியான மனுஷர்களுக்கு இந்த இடத்திலுமே முக்தி கிடைக்கிறது. நிஷ்காமைஹி ஞான கர்மபிகி. நிஷ்காம கர்மம் பண்ணுவாள். நிஷ்காம கர்மம் வெடித்து இது இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னு கீதை நினைக்கிறேன். என்னது? கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாட்சணா மா கர்ம பிரூஹு மாதே சங்கோஸ்த கர்மணி 2ஆம் அத்தியாயத்துக்குள்ள 47வது ஸ்லோகம் என்ன சொல்றது? காரியம் பண்ண பலாபிசந்திரகிதமான காரியம், நான் பண்ணேன் மமதா ரகிதமான காரியம், எனக்காக பண்ணேன் என்படியான போக்திருத்வ கர்த்திருத்வ பலாபிசந்தி ரகிதமான இது 3ம் அபிசந்தி. அப்பேற்பட்டவாளுக்கு முக்தியும் கிடைக்கும். அதோ கிருமிதோ விப்ரா யாந்திரவி பாபகாரணா பாவம் பண்றவா போறான். எங்களுக்கு பாதாள லோகத்தை ஏ பாபகாரணா தான் விக்கி பாதாளதரை நரக்கே கோட்டி சமன்வித்தான். அரியவர் கோடி கோடி ஜனங்கள் பறக்கிற நரக்கத்துக்கும் போர்வா இருக்கா தெரிஞ்சு அதா சப்த குலபருவதாக கத்தியந்தே. நெக்ஸ்ட் 7 குலபருவதங்களை சொல்லுகிறேன். மகேந்திர மலய சுக்திமான் ரிஷ்யமூக சக்கிய பர்வத விந்திய பர்வத ஒரு பாரியாத்திர பர்வதா இத்தேகே பாரதே குலபர்வதா. சோ இது 7 குலபருவதங்கள். அப்புறம் நர்மதா சுரசா ரிஷிகுல்யா பீமரதி கிருஷ்ணவேணி சந்திரபாகா தாமிரபரணி இது 7 நதிகள். அப்படியே கங்கா யமுனா கோதாவரி துங்கபத்ரா காவேரி சரையு இது 7 மகாநதிகள். இதெல்லாம் பாபத்தை போக்கும்படியான நதிகள். ஸ்நானம் பண்ண ஜம்பூ நாம்னாச்ச விக்யாதம் ஜம்பூத்விதம் சுபம் லக்ஷ்யோஜன விஸ்தீர்ணம் இடம் ஸ்ரேஷ்டம் து பாரதம். இந்த பாரத பருவத்துக்குள்ளே ஜம்பூத்வீபம் பேரு. அப்புறம் இதனுடைய விஸ்தாரம் 1,00,000 யோஜனை இருக்கு. இதுல பரத வருஷம் நாங்கள் இருக்கிற இடம் மகா உத்தமமான சிரேஷ்டமான இடம். விக்ஷத்வீபாதி புண்ணியாக ஜனபதாக விக்ஷத்வீபமான புண்ணிய ஜனபதங்களும் இருக்கு. நிஷ்காமா ஏ சுதர்மேனா நரசிம்மன் எஜந்தித்தே தத்திர நிபசந்தி. வருணாஷ்ட தர்மத்து பிரகாரம் ஆஞ்சை இல்லாமல் பகவானை ஆராதிக்கிற முடியாதா நிருசிம்மனுக்கு பூஜை பண்றவா இந்த இடத்துல இருக்க. அதிகாரக்ஷயான் முக்திஞ்ச பிராப்னுவந்தி. அவளுடைய ஆயுசு ஆன பிறகு அதே லோகத்துக்கு போயிடுவான், நிருசிம்ம லோகத்துக்கு. ஜம்புவாத்யாக சுவாதூரகாந்தாக சப்த பயோதயா தரப்பரா ஹிரண்மீ பூமி ததோ லோகாலோக பர்வதா ஏஷ பூலோகா. ஜம்பூத்வீபத்தன்னம் ஆரம்பித்து சுத்தோதக்கம் சம்கிக்குமான சமுத்திர பர்வதங்கள் 7 தீபங்கள் 7 சமுத்திரங்கள் சொன்னோம். அதாவது பிறகு சுவர்ணமயி பூமி என்ற சுவர்ணமயமான பூமியும் இருக்கு. அதன் பக்கத்துல லோகாலோக பர்வதம் இருக்கு. இதெல்லாம் பூமியுடைய வேலை. அஸ்ய உபரி அந்தரிக்ஷ லோகா. இந்த பூமி லோகத்தின் மேலே என்ன இருக்கு? அந்தரிக்ஷ லோகா. ஏ சரணாம்
ரம்ய ததூர்த்வம் ஸ்வர்கலோகம். அந்தரிக்ஷ லோகத்துக்குள்ளே பட்சிகள் எதுக்கு ரெக்கை இருக்கோ அதற்கு வாசஸ்தானம், அதன் மேல ஸ்வர்கலோகம் இருக்கு. ஸ்வர்கஸ்தானம் மகாபுண்ணியம் ரோத்தமானம் விவரதா பாரதே கிருதபுண்ணியானாம் தேவானாம் அபிச்சாலயம். இந்த பூமிலோகத்துல புண்ணியம் பண்ணுவர்களுக்கும் தேவதைகளுக்கும் இருக்கிற இடம் ஸ்வர்க்கம். அது எங்க இருக்கு? அந்தரிக்ஷ லோகத்தினால் ஸ்வர்கலோகம் இருக்கு. மத்தியே பிருத்திவியாமரின் மிருகவியாம் அத்ரி இந்திரோ பாஸ்வான் மேரு ஹிரண்மயா யோஜனானாம் சகசிராணி சதுராஷீதி முத்சரதா. சதுராசி 84,000 மைல். மைல்னா யோஜனம், 7 மைல் ஒரு யோஜனத்துக்கு. இந்த மாதிரி பிரவிஷ்டா ஷோடசாதஸ்தாத் அரண்யம் தகனீதரகா தாவத் பிரமாணா பிருத்திவி சமந்ததகா. பூமண்டலத்துக்கு பர்வத்துக்கு மத்தியத்துக்குள்ளே மேருபுரம் இருக்கு. அது சுவர்ணமயாக இருந்தாலே அதுக்கு ரொம்பவும் பிரகாதமாக இருக்கிறபடியான மேரு பர்வதம். பிரவிட்ட சோடசாதஸ்தாத் அரண்யம் தகனீதரகா தாவத் பிரமாணாம் பிருத்திவி பர்வதஸ்ய சமந்ததகா. 16,000 கீழே இருக்குன்னு சொன்னேன். பூமிக்கு கீழே அதனுடைய ஆழம் எது? மேரு பர்வதத்திற்கு 4 பக்கமும் அத்தனையே பிரமாணமான பிருத்திவியும் இருக்கு. 16,000 ஒரு பக்கம், 16,000 யோஜனம் இன்னொரு பக்கம், 16 யோஜனம். இந்த 4 பக்கமும் பூமி இருக்குது. எதுக்கு? மேரு சுத்தனம். ததா சிங்கத்ரயம் மூர்த்தி ஸ்வர்கோ எத்திர பிரதிஷ்டிதகா நானா துர்வதாக்கீர்ணம் நானா புஷ்போபசோபிதம். அந்த மேலுகிரி சிகரத்துல 3 சிகரம் இருக்கு. தலையில 3 சிகரம். அதுல ஸ்வர்கலோகம் இருக்கு. மத்தியமம் பশ্চিமம் பூர்வம் நேரோ ஸ்ருங்காணி திரீடிவை மத்தியம் ஸ்பாட்டிகம் ஸ்ருங்கம் வைடூரிய மணிகாமயம். மத்தியத்திலே ஸ்பட்டிகமான ஸ்ருங்கம். என்ன? அந்த மலைக்கு உச்சி. அது வைடூரிய மணிமாயகம். வைடூரியத்தாலும் மணியாகும் சேர்ந்து. இதுல மத்தியமம். சரி, மேலே இருக்கிறது ஸ்வர்க்கம். நானா துன்பதாக்கீரும் நானா புஷ்போபிஷோகம். துருமங்களா விதைகளா பார்க்கம்னா எல்லாம் இருக்கு. புஷ்பங்கள் எல்லாம் மத்தியமத்திலே மத்தியமம் பশ্চিமம் பூர்வம் மேரோ ஸ்ருங்காணி திரீணிவை மத்தியமம் ஸ்பாட்டிகம் ஸ்ருங்கம் வைடூரியமணி மாயகம். அதுல 3 ஸ்ருங்கத்துக்குள்ள 1 வைடூரியமணி மாயகம். இந்திரநீலமயம் பூர்வம் மாணிக்கம் பশ্চিமம் ஸ்மிருத்தம். பூர்வத்துக்குள்ளே இந்திரநீலமயமான பர்வதம், பశ్చిமத்துக்குள்ளே மாணிக்கமான பர்வதம். யோஜனானாம் சகசிராணி நீதானி சதுர்தசா. 1000 யோஜனங்கள். இப்படி 14 யோஜனை எல்லா இடத்துலயும் இருக்கு. 4 பக்கம். உச்சிரித்தம் மத்தியமம் ஸ்ருங்கம். மத்தியமத்தை ரொம்ப உச்சரமா இருக்குது. ஸ்வர்கோ எத்த திரிவிஷ்டபாகா. அதுல திரிவிஷ்டப ஸ்வர்க்கம் இருக்கு. அபரபாந்தரிதம் ஸ்ருங்கம் மூர்த்தி சத்ரா கிருத்திம் ஸ்திதம். பூர்வ மண்டபத்திலே அப்படின்னு மலை சிகரத்துக்குள்ளே சத்திராக்காரமா இருக்குது. மத்தியமம் உச்சிதம் மத்தியமம் ஸ்ருங்கம் ஸ்வர்கோ எத்த திரிவிஷ்டபாகா. மத்தியம ஸ்ருங்கம் ரொம்ப உச்சராயத்தில இருந்து ஸ்வர்க்கம் இருக்குங்க. தாரதான் அப்ரபாந்தரிதம் ஸ்ருங்கம் மூர்த்தி சத்ரா கிருத்திம் ஸ்திதிம். பூர்வோத்தர ஸ்ருங்காணாம் அந்தரம் மத்தியமஸ்ய ச திரிவிஷ்டபே நாகபரிஷ்டே அப்சரா
சந்தி நிர்வகித்தாக. நாகபிருஷ்டம் என்கிறோடையான சொர்க்க திருவிஷ்டவம் என்ற ஸ்நாகவரக்கத்திலே ஆனந்தமான அப்சரசுக்கள் இருக்கிறார்கள். ஆனந்தோத பிரமோதச்ச ஸ்வர்கஸ்திங்கேர் மத்தியமே ஸ்வேதச்ச பௌஷ்டிகச்சைவ உபசோபன மன்மதௌ. மேரு மத்திய சிகரத்துக்குள்ளே ஸ்வர்க்கத்துக்குள்ளே ஆனந்தம் பிரமோதம் ரெண்டு ஸ்வர்க்கம். பச்சம சிகரத்திலே ஸ்வேதா பௌஷ்டிகா உபசோபனா காமா, அப்புறம் அதனுடைய ராஜாவான ஆஹ்லாதன் இத்தனை பேர் இருக்காங்க. எடுத்துட்டு பேர் ஆஹ்லாத ஸ்வர்கராஜாவை ஸ்வர்கஸ்திங்கேர் பశ్చిமே நிருமமோ நிரகங்காரகா சௌபாகியச்சாதி நிர்மலகா. பூர்வ சிகரத்துக்குள்ளே நிர்மமன், நிரகங்காரம், சௌபாகியம், அதிநிர்மலம் என்றபடியான ஸ்வர்க்கங்கள் சோதிக்கிறது. ஸ்வர்காஸ்திரேஷ்டா பூர்வஸ்திங்கே சமாஸ்திதாக. உத்தம பர்வதத்துக்குள்ளே மேருகலத்துக்குள் உத்தமத்துக்குள்ளே சிகரத்துக்குள்ளே சிகரம் பூர்வஸ்திருங்கே ஏகவிம்சதி ஸ்வர்காவை நிவிஷ்டா மேருமூர்த்தினை. அந்த மேருவினம் மூர்த்தன் தலை மேல மத்தியத்துக்குள்ளே 21 ஸ்வர்க்கங்கள் இருக்கு. அதன் பேரெல்லாம் 2 பேரா இருக்கும். யாரு யார் எங்கெங்க போறான்னு சொல்றாரு. அஹிம்சா தான கர்த்தாரோ. இப்ப 21 ஸ்வர்க்கம் அந்த மத்தியமஷ்டிங்கத்தில் இருக்க முடியாதா மேரு மத்தியமஷ்டிங்கம் சிகரம். சிங்கம் சிகரம் அங்கு இருக்கு 21 ஸ்வர்க்கத்துக்குள்ளே அஹிம்சா தான கர்த்தாரஹ யஜ்ஞானாம் தபசாம் ததா தத்தேஷு நிவசந்தி ஸ்ம ஜனா க்ரோதவர்ஜிதாக. ஆனந்த ஸ்வர்க்கம்னு இருக்கும். அதில் என்ன சொல்ற, தர்மபாலனம் பண்ணி ஜலத்துக்குள்ளே இருந்து பிராணம் போன்வாளுக்கும் ஆனந்தநாமன சொர்க்கத்தை போய் சேருவார்கள். இந்த பிரகாரம் யார் தர்மரட்சம் பண்றாங்களோ அக்னிமேஜலனே சாஸ்கத்தை அக்னிக்குள்ள போனவர்களுக்கு பிரமாதம் நாமக்கம் ஜலப்பிரவேசம் சானந்தம் பிரமோதம் வன்னிவாசே. பிரமோத வன்னி சாகசே அக்னியில மரித்தவர்களுக்கு பிரமோதம் என்கிறபடியான சொர்க்கம் கிட்டம். அப்புறம் புகு பிரபாத்தே சௌக்கியஞ்சா கணஞ்சைவாஸ்ய நிர்மலம். தர்மார்த்தமாக பர்வதி சேருங்கிற குதிச்சு பிராணம் விடுறாளோ அவளுக்கு 3வதான சௌக்கியம் என்கிறபடியான சொர்க்கத்துக்கு போவார்கள். முதலாவது ஆனந்த சொர்க்கம், 2வது பிரமோத சொர்க்கம், 3வது சௌக்கிய சொர்க்கம். ஆனந்த சொர்க்கம் தண்ணீரில மூழ்கி போனவர்களுக்கு, பிரமாத சொர்க்கம் அக்னியிலே போய் விழுந்தவர்களுக்கு, அப்புறம் இது வன்னிவாசே தண்ணீரிலே சங்கரம், அப்புறம் பர்வத சிகரத்தினும் போய் விழுந்தவர் சௌக்கியம் என்கிறோடையான சர்க்கம் 3வது. 4வது அநாசகேது சந்நியாசே மிருதோகச்சே திரிவிஷ்டமம் கிருத்தியாஜி நாகபிருஷ்டம் அக்னிஹோத்ரி நிர்விருத்தம். யுத்தத்துக்குள்ளே சௌரியத்தோட கண்டுபிடிச்சு கத்திரியனாய் போனவனுக்கு நிர்மலா அதிர்மலா அந்த சொர்க்கத்துக்கு போவார்கள். அநாசிகேன சந்நியாசே மிருதோ கச்சதி திரிவிஷ்டமம் கிருத்தியாஜி நாகபிருஷ்டம் அக்னிஹோத்ரி நிர்விருத்தம். உபவாத சமர்த்தத்தை பண்ணி சந்நியாசாவஸ்தையிலே முக்தியடைவர்களுக்கு திருவிஷ்டப்பம், இது 5வது என்றுடனே சொர்க்கத்துக்கு போவார்கள். ஸ்ரௌத்த ஸ்மார்ட் யஜ்யத்தை பண்ணுவர்களுக்கு நாகபுருஷ்டம் என்கிறவர்களால் சொர்க்கத்துக்கு போவார்கள்.
அக்னிஹோத்திரியானவன் நிருவிருத்தி என்னும் சர்க்கத்துக்கு போவான். ஏழாட்சி நிருவிருத்தி ஒரு சர்க்கம், நாகபட்டம் ஒரு சர்க்கம், திருவிஷ்டமும் ஒரு சர்க்கம். அதான பிறகு தடாகூபகர்த்தாச்சா லபதே பௌஷ்டிகந்திகா சுவர்ணதாயி சௌபாகியம் லபன் ஸ்வர்க்கம் தபப்பலம். சரி, இங்கு இஷ்டாபூர்த்தம் என்கிறபடியான கடலை வெட்டுறது, பலன் வெட்டுறது, இந்த மாதிரி பண்ணுவாளுக்கு பௌஷ்டிகம் என்கிறவான சொர்க்கத்துக்கு போவார்கள். அப்புறம் அங்கத்தை தானம் பண்ணுவாளுக்கு சௌபாகியனா என்னுடையான சொர்க்கத்துக்கு போவார்கள். சீதகாலே மகாவன்யம் பிரஜ்வாலயதி யோதரகா சர்வசத்விகார்த்தாயா சர்க்கம் சோ அப்சரசம் குளிர்காலத்துக்குள்ளே ஜனங்களுக்கு அக்னி கொடுக்கிறவாளுக்கு, அந்த சாகம் கொடுக்கிறவாளுக்கு, ராணியத்தாலே பண்றவாளுக்கு அவளுக்கு என்ன சொர்க்கம்? சீதகாலே மகாவன்யம் பிரஜ்வாலயதி யோதரகா சர்வசத்விகார்த்தாய சொர்க்கம் சோ அப்சரசம் லபே அப்சரஸ்வர்க்கம். அந்த இடத்துக்கு அவ போர்வார்கள். ஹிரண்யகோப்ரதானேஹி நிரஹங்காரம் ஆப்னியாது பூமிதானேன சுத்தேனா லபதே சாந்திகம் பதம். சுவர்ணதானம் உபதானம் என்றவாளுக்கு நிரஹங்காரம் என்கிற சொர்க்கத்தை போவார்கள். அப்புறம் சுத்த மனசாலே பூமிதானம் பண்றவாளுக்கு சாந்திக என்கிற சொர்க்கத்துக்கு போவார்கள். ரௌப்யதானேன ஸ்வர்கந்து நிருபலம் லபதேதரகா அஸ்வதானேன புண்ணியாகம் கன்யாதானேன மண்டலம். சரி, இந்த வெள்ளி தானம் பண்றவாளுக்கு நிர்மலம் என்னுடையான சொர்க்கத்துக்கு பருமனாறு சொர்க்கத்துக்கு போவார்கள். எல்லாம் 21 அங்கே வேறு இடத்துல உத்தர பாகத்துல இருக்கிறது. அஸ்வதானே அஸ்வதானம் பண்றவனுக்கு புண்ணியாகம் என்ற சொர்க்கமும், கன்யாதானம் பண்றவனுக்கு மங்களம் மங்களம் என்ற ஒரு சொர்க்கத்துக்கு போவான். விஜேபிய தர்ப்பணம் கிருத்வா தத்வா வஸ்திராணி பக்திரகா ஸ்வேதம் பகதே ஸ்வர்க்கம் எத்திர கத்வா நிசோச்சத்தி. பிராமணர்களுக்கு தர்ப்பணம் பண்ற பிறகு வஸ்திரங்களை கொடுத்து தானம் பண்றவனுக்கு அவனுக்கு ஸ்வேதம் ஸ்வர்க்கம். ஸ்வேதம் பண்ணவளுக்கு துணி வளர்ப்பா இருக்கிறது இல்லையா? சோ அவளுக்கு ஸ்வேதனான சொர்க்கத்துக்கு போவார்கள். அங்க போனா அவளுக்கு ஒரு விதமான துக்கம் இருக்கிறது இல்லை, சந்தோஷமா இருக்கார்கள். பேருந்து வரைய சொர்க்கம் எத்தனை கத்வா நசோச்சத்தே, அங்க போய் சோகமே வராது. அப்புறம் கபிலா கோ பிரதானேனா பரமார்த்தே மஹீயத்தே கோ புருஷஸ்ய பிரதானேனா சொர்க்கம் மன்மதமாப்னுயாத். கபிலா கோ கருப்பு மாடு தானம் பண்றவனுக்கு பரமார்த்தம் என்பதையான சொர்க்கம் 17வது. அப்புறம் கோ புருஷஸ்ய பிரதானேனா எருது மாடு இந்த மாதிரி பிரதானம் பண்றவனுக்கு மன்மதனான சொர்க்க பிராப்தி, மனோகரமான சொர்க்கத்துக்கு போறான் 18வது. அப்புறம் மாகமாசே சரித்ஸ்நாயி இலதேனு பிரதிஷ்டதா சத்ரோபானகதாச்சா சொர்க்கம் யாத் உபசோதனம். இவ்வளவு உபசோதனம் என்றுதான் எடுத்து போவார். யார் யாரு? மாக மாசத்துக்குள்ளே நதியில ஸ்நானம் பண்ணி இளமையி எல்லோடு இருக்கும்படியான தேருதாத்தா மாடை தானம் பண்றவனுக்கு, அதல்லாது சத்திரம் கொடை ஜூத்தை காண்றான். ஜூத்தை என்ன? உபானகம் பண்ணி சிறதானம் பண்றவனுக்கு உபசோபனம் என்கிறபடி யார் 19வது இது சொர்க்கத்துக்கு போவான். தேவதாஜனம் கிருத்வா ஜூஷுஷ்டூஷகஸ்ததா தீர்த்தயாத்ரா பரஸ்தீவ சர்கராஜே மஹீயத்தே. கோவில் கட்டி தேவதாஜனம் கிருத்வா திவிஜுஷ்டூஷகஸ்ததா பிராமணக்கு கைங்கரியம் பண்றவனுக்கு தீர்த்த யாத்திரா வரச்சையோ தீர்த்த யாத்திரை பண்றவனுக்கும்
சொர்க்கராஜா என்கிறபடியான ஆக்சுலாதம் எனக்கு பேரு. அந்த சொர்க்கத்துக்கு போய் சேருவான். ஏகான் நபோஜி யோமத்யோ நக்த போஜி நித்யேகா உபவாசி சிராத்யாத்யைஹி சாந்தா சொர்க்கம் சுகம் லபேதி. ஒரு வேளையில் சாப்பிடுவது, நித்தியம் ஒரே வேளையில் சாப்பிடுவதற்கும், அப்படியே விரதங்கள் பண்றவனுக்கும், எந்த மாதிரி விரதங்கள் இல்லையே, ஒரு ராத்திரி சாப்பிடுவதற்கும், இல்லை 3 ராத்திரி விரதம் பண்றவனுக்கும், அது உபாசி பண்றவனுக்கும் சுபம் என்னுடைய சங்கத்தை சேருமா. அப்புறம் சரிஸ்நாயி, நதியில ஸ்நானம் பண்றவன், சபரமாதி குணங்கள் உடையவன், பிரம்மச்சாரி தர்மத்தா, பிரம்மச்சாரியாக இருந்து நைஷ்டிகமாக இருக்கிறவனுக்கு நிருபலம் சொர்க்கமாப்னோதி யதா பூத ஹிதேவதா. சோ 21வது சுபம் என்கிறபடியான சொர்க்கம். சோ இவா அந்த இதுக்கு போ, அதுக்கு நிர்மலம் அந்த ஸ்வர்க்கத்துக்கு போய் சேருவான். இது 21வது. மேதாவி புருஷன் வித்யா தானம் பண்றதுனாலே அவருக்கு என்ன, வித்யாதாரேன மேதாவி நிரகங்காரம் ஆத்மியாத்து. வித்யை தானம் பண்றவனுக்கு நிரகங்கார சொர்க்கம் அங்க போய் சேருவான். ஏனே பாவேனா எத்தியத்தானம் பிரேட்சதி தத்தத் ஸ்வர்க்கமவாப்னோதி எதிரிச்சதி மானவகா. எந்தெந்த பாவனையாலே எந்தெந்த தானத்தை கொடுக்கிறானோ அந்தந்த சொர்க்கத்திற்கு அந்தந்த இச்சித மாணவனுக்கு போய் சேருவான். எஸ்து சர்வாணி தானானி பிராமணே பிரேட்சதி சம்பிராப்தி நிவர்த்தேதா சர்க்கம் சாந்தமனாமயம். எஸ்து ஜமதரவன் சர்வாணிதானே எல்லா தானத்தையும் பிராமணே பிரித்தனை பிராமணன் கொடுக்கிறானோ சம்பிராப்திய நிவர்த்தேதா சொர்க்கம் சாந்தமனாயம், சாந்தமான சொர்க்கத்துக்கு போய் மறுபடியும் கீழே வரமாட்டான். நிவர்த்தேதா திங்கேது பশ্চিமேத்ரா பிரம்மாதத்திரம். அந்த வேதசங்கத்துக்குள்ளே பশ্চিம பாகத்துக்குள்ளே அவனுடைய சத்தியலோகம் இருக்கு. பூர்வஸ்ருங்கே ஸ்வயம் விஷ்ணு மத்தியே செய்வ சிவஸ்மிதா. பশ্চিமத்திலே பிரம்மா, பூர்வத்துக்குள்ளே விஷ்ணுலோகம், மத்தியத்திலே சிவலோகம். அதப்பரந்து விப்ரேந்திர சொர்க்காத்தானு விமம்ஸ்ருணு. அது பிறகு இந்த சொர்க்கத்தினுடைய மார்க்கத்தை சொல்லுகிறேன் கேள். விமலம் விபலம் சுத்தம் உபரி விபரி சம்ஸ்திதம். இதுக்கு 10 மார்க்கம் இருக்கு. பிரதமேது குமாரஸ்து, திதியே மாதரஸ்திதாக, திதியே சித்த கந்தர்வாக, துரியே வித்யாதரத்விஜா, பஞ்சமே நாகராஜஸ்ச, ஷக்தேது விரதாசுதா, சப்தமே திவ்யபிதரோ தர்மராஜஸ்ததாஷ்டமே, நவமேது ததா தக்ஷா, ஆதித்யோ தசமே பதி. இந்த 10 வாசல்கள் சொர்க்கத்துக்கு. அதுக்குள்ள எல்லாம் ஒண்ணு மேல் ஒண்ணு இருக்குது. பிரதம மார்க்கத்திலே கார்த்திகேயன், 2வது மாத்திற்குள்ளே மாத்திருக்கேயன், 7 மாத்திரைகள் என்றும், 3வது சித்தகந்தர்வாள், 4வது வித்யாதராள், 5வது ஒண்ணுமேல் வந்திருக்கேன் நாகராஜன், 6வது வினதானந்தன் கருடன், 7வது பிதிர்கணம், 8வது தர்மராஜன், 9வது தக்ஷன், 10வது ஆதித்யன், ஆதித்யலோ. சோ இந்த ஆர்டர்ல ஸ்வர்க்கம் இருக்கு. பூலோகாத் சரணாகஸ்ராத் ஊர்த்தம் திரு பாஸ்கரகா. பூலோகத்தன்னம் சதசாகசிராத்து 1000 சகசிரம், 1,00,000. சரி, ஊர்தம் சரதி பாஸ்கர யோஜனம் அத்தனை 1,20,000. பூலோகாத் சரதகஸ்ர ஊர்தம் சரதி பாஸ்கர யோஜனானாம் சஹஸ்ரே த்வே விஷ்டம்பனம் சமன்சதகா. பூலோகத்தன்னம் 1,00,000
2000 யோஜன தூரத்துக்குள்ளே சூரியன் இருக்கான். அந்த எத்திரத்துக்குள்ளே அவனுக்கு அங்கங்கே நிற்கிறதுக்காக நிறைய பூலோகாத் யோஜனானாம் சஹசிரே த்வே விஷ்டம்பரம் சுமந்தகா திரிகுணம் பரிணாகேனா சூரிய பிம்பம் பிரமாணத்தாக. அதுக்கு மூலத்து அதிகமாக சூரியனுக்கு தீர்க்கமான விஸ்தாரம் இருக்குது சுத்திரத்துக்கு. சௌமபுரியா விபாவத்யாம் மத்தியாஹ்னே சார்ஜமாயதா மகேந்திரஸ்யாமராவத்யாம் ததா திஷ்டதி பாஸ்கரா. அங்கே சந்திரனுடைய விபாவரி விருத்துக்குள்ள 2 மணி காலம் அங்கு இருந்ததுன்னா அந்த சமயத்துக்குள்ளே இந்திரனுடைய அமராவதி விருத்துக்குள்ளே கேட்கிற மாதிரி தெரியுது. மகேந்திரஸ்ய அமராவத்யாம் ததா திஷ்டதி பாஸ்கரா மத்தியாஹ்னே அமராவத்யாம் விராமோதி பாஸ்கரா ததா சஞ்சமனே யாம்னே தத்ரோத்யம் ஸ்து பிரதிஷ்யதி. அப்போ எவருடைய சஞ்சமனி திக்கு தட்சிணத்துக்குள்ளே சஞ்சமனி புறத்துக்குள்ளே அங்க போனபடி காண்றது. எந்த பக்கம் சூரிய புராணோ அங்கதான் உரித்தம், மிச்சமெல்லாம் இருட்டு. மேரும் பிரதட்சணம் குருவன்னு ஆத்யேவ சவிதா சதா துருவாதாரஸ்தோத்திஷ்டன்னு பாலாட்சியாதிபிஸ். அந்த மாதிரி வேறு பருவத்தை சுத்திண்டு வந்து 4 பக்கம் இவர் என்ன பண்ற, துருவனுடைய ஆதார ஸ்திதி அந்த இடத்துக்கு வர துருவத்துக்கு அவன் உதயமான பிறகு வாதகன்யாதர்கள் அவளுக்கு ஸ்துதி பண்றார்கள். துருவன் கிட்ட வந்தப்போ வாதகன்யாதர்கள் சூரியனுடைய ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறார்கள். அஸ்மின் பிரமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரியம் தாம் வந்தே குருபரம்பராம்.